அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மகதி. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு அழகான ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல பெரிய ஒரு நாவல் மரம் இருந்துச்சாம். இந்த நாவல் மரத்துல ஒரு அணிலும் குரங்கும் வசிச்சு வந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் அந்த வழியா முதலை வந்துச்சாம். அப்போ குரங்கு அந்த முதலையை பார்த்துச்சான். அப்போ அந்த முதலை பேசிச்சான். என்ன பேசிச்சுன்னா, குரங்கே குரங்கே எனக்கு கொஞ்சம் நாவல் பழம் தாங்கல அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அணில் சொல்லிச்சான், குரங்கு நண்பா, இந்த முதலைக்கெல்லாம் நீ இதெல்லாம் கொடுக்காத, அப்போ அது முன்ன பிடிச்சி நேரம் வந்துச்சு அதை உன்னை பிடிச்சி சாப்பிட்டுடுன்னு சொல்லிச்சான். இதை கேட்கலையா அந்த குரங்கு. நாவல் பழங்களை கிள்ளி அந்த முதலையிடம் போட்டுச்சான். இந்த முதலை அதை சாப்பிட்டு மறுபடியும் போயிச்சான். அப்போ இரவு அந்த அணில் சொல்லிச்சான், குரங்கி, இனிமே நான் உன்னோட நண்பன் கிடையாது, நீ என்னோட பேச்சை கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சண்டை போட்டு போயிடுச்சான். போயிட்டு இப்போ குரங்கும் முதலையும் நண்பர்கள் ஆயிட்டாங்களாம். அப்போ டெய்லியும் அந்த குரங்கு நாவல் பழங்களை பறித்து அந்த முதலையிடம் கொடுத்தான். அந்த முதலையை அதை சாப்பிட்டு கொஞ்சம் வாங்கினா அதோட மனைவியிடம் குடிச்சான். அப்போ ஒரு நாள் அந்த பெரிய ஆத்துல முதல்ல நீந்திக்கின்னு இந்த குரங்கிடம் சொல்லிச்சான், குரங்கு நண்பா, டெய்லியுமே நீ எனக்கு நாவல் பழம் கொடுக்கறல, அது என்னோட மனைவி சாப்பிட்டு உன்னை விருந்துக்கு அழைக்கிறா, நீ சீக்கிரமா வா. சரி, எங்க வரணும்ட்டு குரங்கு கேட்டான். அப்போ என்னோட வீட்டுக்கு தான் வரணும்ட்டு முதல்ல சொல்லிச்சான். அப்போ வயிறு நிறைய சாப்பிட உணவுன்ட்டு அப்போ முதலையும் குரங்கும் போனாங்களாம். போயிட்டு பாதி தூரம் போன உடனே அப்போ முதல்ல சொல்லிச்சான், முட்டாள் குரங்கு, இன்னைக்கு உனக்கு விருந்து கிடையாது, உன்னைத்தான் நான் விருந்தா சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட குரங்கு ரொம்ப பயந்துச்சான். அந்த அணில் நண்பன் நம்ம கிட்ட அப்பவே சொன்னான், நீ அதை நம்ம கேட்டு இருக்கணும். அப்போ யோசிச்சான். அப்போ குரங்கு சொல்லிச்சான், நண்பா, இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏன்னு முதல்ல கேட்டான். ஏன்னா என்னுடைய இதயத்தை நான் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்கேன். நீ சொன்னியதான் நான் முன்னாடியே ஏத்திட்டு வந்திருப்பேன்ல. அச்சச்சோ, இப்ப என்ன பண்றதுன்ட்டு குரங்கு சொல்லிச்சான். சரி, மறுபடியும் திரும்பி போயிட்டு அதை எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு முதல்ல சொல்லிச்சான். போயிட்டாங்களாம் மறுபடியும். அப்போ அந்த நாவல் பழ மரத்துல குரங்கு வேகமா ஹைட்ல போயிட்டு ஏறி உட்காந்துக்குச்சான். முட்டாள் முதலையே, ஒரு ஜீவனால ஒரு இதில இல்லாம எப்படி வாழ முடியும்? உனக்கு கொஞ்சமா இந்த அறிவு இருக்குதா? இனிமே நீ என்னோட நண்பன் கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்லிச்சான். அந்த முதலையும் போயிட்டான். அப்போ குரங்கு மொத்தம் இந்த மரத்துல தனியா வாழ்ந்துட்டு வந்துச்சான். இதோட நீதிமொழி என்னன்னா, கூடா நட்பு கேடாய் முடியும். நன்றி.